எந்த துறையும் இல்லாமல் எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதும் மறுமை விசாரணையை பற்றி நாங்கள் படித்த விடயங்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையில் நடக்கின்ற அந்த விசாரணையில் ஒரு மனிதன் நல்லவன் என்றால் நல்லவன் என்பதற்கான பல சாட்சிகளும், ஒரு மனிதன் குற்றவாளி என்றால் குற்றவாளி என்பதற்கான பல சாட்சிகளும் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்ற அடிப்படையில் மறுமை நாளையில் மனிதர்கள் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு எதிரான சாட்சிகள் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமை விசாரணைக்கு பின்னால் சாட்சிகளை வைத்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நிரூபிக்கப்பட்ட பின்னால் மனிதர்களுடைய நன்மைகள் தீமைகள் தராசு தட்டிலே நிறுக்கப்படுகின்ற ஒரு நிலையையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள், இந்த உலகத்திலே செய்த பாவமான காரியங்கள் மறுமை நாளையில் தராசு தட்டிலே இட்டு நிறுக்கப்படும் என்கிற செய்தியையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வனபஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத் நாளையில் நீதமாக நிற்கக்கூடிய தராசுகள் வைக்கப்படும், நாங்கள் வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா துத்லமு நஃப்சுன் ஷைஅன், அநியாயம் இழைக்கப்பட மாட்டாது என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் அல்லாஹ் நன்மைகளையும் நிறுத்து காட்டுகிறான், தீமைகளையும் நிறுத்து காட்டுகிறான் என்றால், மனிதன் மறுமை நாளையிலே நான் அப்படி ஒரு நன்மையை செய்தேனே, அதை காணுமே என்று சந்தேகப்பட தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நண்பன் எனக்கு முன்னால் ஒரு பாவத்தை செய்தானே, ஒரு அநியாயத்தை செய்தானே, அதை காணவில்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் நீதமாக நிற்கக்கூடிய தராசுகளை வைத்து நன்மைகளையும் தீமைகளையும் நிறுப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளையில் மனிதனுடைய செயற்பாடுகளை கொண்டு வருவான். وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்த ஒரு செயல் கடுகளவு இருந்தாலும் அதையும் நாங்கள் கொண்டு வருவோம், தராசிலே போட்டு நன்மை என்றால் நன்மை என்று காட்டுவோம், தீமை என்றால் தீமை என்று காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்பியாவுடைய 47வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், 7வது அத்தியாயம் 8வது வசனத்திலே, வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், மறுமை நாளையில் தராசுகளை வைத்து நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்படும் என்பது உண்மையான விடயமாகும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய தராசு தட்டிலே நன்மைகளுடைய பகுதிகள் கனத்து விடுகின்றனவோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைவார்கள். வமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாருடைய நன்மையின் தட்டு பாரமில்லாமல் போய் விடுகிறதோ, மென்மையாகி விடுகிறதோ, கனமாகவில்லையோ என்றால் பாவத்தின் பக்கம் கனத்து விடுகிறது, அவருடைய நிலை என்ன? அவர்கள்தான் தங்களுக்குத்தானே நஷ்டம் இழைத்துக் கொண்டவர்கள். இதன் காரணமாக பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون, அவர்கள் எங்களுடைய வசனங்களை புறக்கணித்து அநியாயம் செய்ததன் காரணமாக அவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்கிற ஒரு சூரா அல் காரிஆ. மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, மறுமை நாள் என்பது மனிதர்களை திடுக்கிடச் செய்யக்கூடிய நாள். அல் காரிஆ என்று அல்லாஹ் சொல்கிறான், தட்டிவிடக்கூடிய நாள். அந்த நாளையில் அல்லாஹ் மனிதர்களுடைய நன்மைகள் தீமைகளை எல்லாம் நிறுப்பான். யாருடைய நன்மைகளுடைய தராசு தட்டுகள் கனத்து விடுகின்றனவோ அவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். சுவனத்திலே இன்பமான
திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். வஅம்மா மன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தட்டின் எடை குறைந்து விடுகிறதோ, பாவத்தின் தட்டின் கணம் அதிகரித்து விடுகின்றதோ, அவர் அவர் ஹாவியா என்ற இடத்திலே தங்குவார். வமா அத்ராக மா ஹியா, ஹாவியா என்றால் என்ன என்று உமக்கு சொல்லித் தந்தது ஏது? நாருன் ஹாமியா, அதுதான் கடும் சூடான நரக நெருப்பு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மறுமை நாளையில் சாட்சிகள் வைத்து நல்லவனா கெட்டவனா என்று நிரூபித்து விட்டால் கூட அல்லாஹ் நரகத்திலே சுவர்க்கத்திலே போடுவதில்லை. மாறாக உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்த நல்ல காரியங்களை கொண்டு வந்து அது கடுவளவாக இருந்தாலும் அணுவளவாக இருந்தாலும் மீசானிலே போடப்படும், தராசு தட்டிலே போட்டு அது நிறுக்கப்படும். அதன் பிறகுதான் அவன் கன்ஃபார்மா நான் நல்லமல்களைத்தான் அதிகம் செய்திருக்கிறேன் என்று கண்ணால் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இவருடைய நன்மைகள் தான் அதிகமாக இருக்கிறது, இவர் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நீதமான ஒரு தீர்ப்பை வழங்குபவன் படைத்தவன் ரப்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. பாவங்கள் செய்த மனிதர்களின் அணுவளவு பாவங்களும் கொண்டு வந்து அந்த தராசு தட்டிலே போடப்படும். நரகம் நுழைகிற ஒவ்வொரு பாவியும் தெளிவாக புரிந்து கொள்வான், நான் உலகத்திலே செய்த ஒவ்வொரு பாவமும் இந்த தராசு தட்டிலே போடப்பட்டது. அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்யவில்லை, என்னுடைய பாவத்தின் தட்டு கனத்து விட்டது என்று அவனே உறுதி கொண்டு நரகம் நுழைகிற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இப்படி தராசு தட்டிலே நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்பட்டு நல்லவர்கள் குற்றவாளிகள் நிரூபிக்கப்படுவார்கள். அத்தோடு அல்லாஹ் நிறுத்தி விடுவதில்லை. சகோதரர்களே, நேற்று நாங்கள் பார்த்தோம், இந்த பூமி மனிதர்களுடைய வரலாறை பேசும். மலக்குமார்கள் எழுதி வைத்த ஏடுகளை கொண்டு வந்து காட்டுவார்கள். இந்த ஏடுகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமர்ப்பிக்கப்படும். சகோதரர்களே, எந்த நேரத்திலே, எந்த நாளையிலே, எந்த மணித்தியாலத்திலே, எந்த சக்கனிலே எப்படிப்பட்ட பாவத்தை எப்படிப்பட்ட நிலையிலே செய்தோம் என்று மிக தெளிவாக அக்குவேறு ஆணிவேராக செய்யப்பட்ட நன்மைகள் எழுதப்பட்ட ஏடுகள் வழக்கரத்திலே கொடுக்கப்படும். அன்பாண்டவர்களே, நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஏடுகள் வழக்கரத்திலே கொடுக்கப்படும். நாங்கள் ஏற்கனவே விசாரணையுடைய பகுதியிலே பார்த்தோம். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா, வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்கள் எல்லோரையும் அழைப்பார்கள், வாருங்கள் வாருங்கள், இக்ரஊ கிதாபியா, என்னுடைய ஏட்டை நீங்கள் விசாரித்து பாருங்கள். இன்னி வனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் மிகப்பெரியதோர் விசாரணையை சந்திப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் எனக்கு வழக்கரத்திலே ஏட்டை தந்து விட்டான், என்னுடைய நன்மையின் பட்டியல்களை வாசித்து பாருங்கள் என்று ஒவ்வொருவரும் வாசித்துவிட்டு இவன் சுவர்க்கத்துக்கு தகுதியானவன் தான் என்று அல்லாஹ் 100% சந்தேகம் இல்லாமல் உறுதிப்படுத்தித்தான் சுவர்க்கம் நுழைவிப்பான். சகோதரர்களே, அதே நேரம் பாவிகளாக இருந்தால், பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஏடுகள் முதுகுப்பிற்கு பின்னால் இடக்கரத்திலே கொடுக்கப்படும். அதை முன்னால கூட அல்லாஹ் ரெஸ்பெக்டா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு வராஅ பஹ்ரி, அல்லாஹ் சொல்கிறான், முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்கள். சூரத்துல் இன்ஷிகாக்கில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதையே சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய ஏடுகள் இடக்கரத்திலே முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதர்கள் கை சேதப்படுவார்கள், கை சேதப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு ஏடு கொடுக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கை சேதப்படுவானாம். மறுமை நாளையிலே கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை. சகோதரர்களே, மறுமை நாளையில் கை சேதப்பட்டு எந்த பலனும் இல்லை. சகோதரர்களே, நரகவாதி என்பவன் நரகவாதி என்று பல அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு நரகவாதி என்று அடையாளப்படுத்தப்படுவான். சுவர்க்கவாதி, சுவர்க்கவாதி என்பது பல அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு சுவர்க்கவாதி என்பது நிரூபிக்கப்படுவான். இப்படி சுவர்க்கவாதியும் நரகவாதியும்
தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே மனிதன் சந்திக்கின்ற மிக மோசமான மிக ஆபத்தான ஒரு நிலை என்ன தெரியுமா? அதுதான் கை சேதப்படுகிற நிலை. சகோதரர்களே, கை சேதப்படுவார்கள். உலக வாழ்க்கையை பத்தி சிந்திச்சு பார்ப்பாங்க. நேரத்தை வீணாக்கினது, பாவத்தை செஞ்சது, அநியாயத்தை செஞ்சது எல்லாம் யோசித்து பார்ப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா மரியம் 39வது வசனம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கட்டும். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், வஅன்சிருஹும் யௌமல் ஹஸ்ரா. நபியே, அவர்களுக்கு நீங்கள் கை சேதப்படுகிற நாளை எச்சரிக்கை செய்யுங்கள். மறுமை நாளுடைய ஒரு பேர் என்ன சகோதர சகோதரிகளே? யௌமுல் ஹஸ்ரா. யௌமுல் ஹஸ்ரா மறக்க கூடாது. மறந்து விட்டால் உலக வாழ்க்கையை வீணாக்கி விடுவோம். வஅன்சிருஹும் யௌமல் ஹஸ்ரா. கை சேதப்படுகிற நாளை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். எப்பொழுது கை சேதப்படுவான் மனிதன்? இதா குதியல் அம்ர். அவர்கள் சுவர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்று தீர்ப்பளிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த நேரத்திலே மனிதன் கை சேதப்படுவான். உலக வாழ்க்கையில் அவங்க மறுமையை மறந்திருந்தாங்க. உலக வாழ்க்கையில மறுமையை மறந்திருந்தாங்க. மறுமை நாளையில நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதும் கை சேதப்படுவாங்க. அவர்கள் கை சேதப்படுகிற இந்த நாளை நம்பவில்லை. அன்பாண்டவர்களே, நம்பாவிட்டாலும் ஆபத்து தான். நம்பிக்கையில் குறை வந்தாலும் ஆபத்து தான். நம்பாம ஒரு கூட்டம் மறுமையில கை சேதப்படுவாங்க. நம்பிட்டு மறுமையை மறந்து வாழ்ந்ததனால ஒரு கூட்டம் கை சேதப்படுவாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த கை சேதத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? அன்பாண்டவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள், நபிகளாருக்கு மாறு செய்தவர்கள், குர்ஆனை புறக்கணித்தவர்கள், மார்க்க வரம்புகளை மீறியவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதத்தில் கை சேதப்படுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அல் குர்ஆனிலே எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எதற்கு தெரியுமா? உலகத்துல வாழ்க்கையை வீணாக்கிட்டு வந்து மறுமையில கை சேதப்பட்டு பயனில்லை என்பதற்கு நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். புகாரியிலே பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளையில யுக்தா பில் மௌத்தி கஹைஅத்தி கப்ஷின் அம்லஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில மரணம் இருக்கிற மௌத்து, இந்த மௌத் அல்லாஹ் ஒரு ஆட்டு வடிவத்துல கொண்டு வருவான். ஆட்டு வடிவத்துல கொண்டு வந்து சுவனவாசிகளே என்று அழைப்பான். சுவனவாசிகள் எல்லாம் எட்டி பார்ப்பார்கள். சொல்லுவான் அல்லாஹ், இது இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் மரணம் என்பது. அந்த இடத்திலே அந்த மரணம் ஆட்டு வடிவத்திலே கொண்டு வரப்பட்டு அந்த மரணம் அறுத்து பலியிடப்படும். நரகவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான். நரகவாசிகள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு பார்ப்பார்கள். அந்த ஆட்டை காட்டி இதுதான் மரணம் என்பது, மரணத்தை எல்லாம் ஆட்டு வடிவத்திலே கொண்டு வருவான். அறுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுவான், இதன் பிறகு உங்களுக்கு மரணம் என்பதில்லை. சுவர்க்கத்திலும் மரணம் என்பதில்லை, நரகத்திலும் மரணம் என்பதில்லை. நீங்கள் நரகவாதிகளே, இதன் பிறகு நிரந்தரமாக நீங்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறீர்கள். மரணம் என்பது இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சும்மா ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. வஅன்சிருஹும் யௌமல் ஹஸ்ரதி இது குதியல் அம்ர். சுவர்க்கவாதி என்றும் நரகவாதி என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் மனிதர்கள் கை சேதப்படுகிற அந்த நாளை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கவாதி என்றால் தப்பி, நரகவாதி என்றால் மிகப்பெரிய கை சேதங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், இன்னக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் காசிரீன அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? மறுமை நாளையில தங்களையும் நஷ்டப்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நஷ்டப்படுத்துபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள். உலகத்துல வார நஷ்டம் நஷ்டம் இல்ல சகோதரர்களே. இந்த நஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளாதவங்களை பார்க்கலாம். ரமதான் மாதத்துல பொறுமதி கூட விளங்குதில்ல, கதிருடைய இரவின் பொறுமதி கூட விளங்குதில்ல, இபாதத்துகளோட பொறுமதி கூட விளங்குதில்ல. உலகத்துல நான் நஷ்டப்பட்டுடக் கூடாது, உலகத்துல நான் நஷ்டாவிடக் கூடாது, உலகத்துல என் குடும்பம் கஷ்டப்பட்டுடக் கூடாது, உலகத்துல
அவங்க இரவிரவா கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? நஷ்டம் அடைந்து விடக்கூடாது, பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று கஷ்டப்படுகிறார்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? நஷ்டவாளிகள் என்றால் யார் தெரியுமா? மறுமை நாளையிலே தன்னையும் நஷ்டப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தையும் நஷ்டப்படுத்துபவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள். அலா தாலிகல் ஹுவல் குஸ்ரானுல் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே வரக்கூடிய நஷ்டம் இருக்கிறது, அதுதான் மிக தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லஹும் மின் ஃபௌகிஹிம் துலல் மினன் நார். அவர்களுக்கு மேலாலையும் நரக நெருப்பு இருக்கும். வமின் தஹ்திஹிம் துலல். அவர்களுக்கு கீழாலையும் நரக நெருப்பு இருக்கும். ذَلِكَ يُخَوِّفُ اللَّهُ بِهِ عِبَادَهُ يَا عِبَادِ فَاتَّقُونِ. அல்லாஹ் நரகத்துடைய இந்த பயங்கரமான காட்சியை சொல்லி காட்டுகிறான். மேலாலையும் நெருப்பு, கீழாலையும் நெருப்பு உண்டு. அல்லாஹ் எதுக்கு தெரியுமா எச்சரிக்கை பண்ணுகிறான்? தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துகிறான். அல்லாஹ், அடியார்களே நரகத்துக்கு வந்துடாதீங்க. யா இபாதி ஃபத்தகூன். இரக்கமுள்ள ரப்பு, கருணை மிக்க ரப்பு என்னையும் உங்களையும் அழைத்து சொல்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, ஃபத்தகூன், உலக வாழ்க்கையில என்னைய பயந்து நடங்க என்று அல்லாஹ் சொல்றான். அன்பாண்டவர்களே, ஏன் பயப்படணும்? மறுமையில நான் கை சேதப்பட்டுடக் கூடாது. மறுமையில நரக நெருப்பை கண்டவுடனே கை சேதப்பட்டு பயன் இல்லை. எனவே உலக வாழ்க்கையை நான் பயன்படுத்த வேண்டும் என்ற அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, பாவம் செய்த பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். இரக்கமுள்ள ரப்பு எப்படி அழகாக மறுமை நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பாவம் செய்த பாவிகளை அழைத்து சொல்றான். அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, நான் இவ்வளவு அநியாயம் செஞ்சிட்டேனே, எனக்கு சுவர்க்கம் கிடைக்குமா? ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறைச்சி மதிப்பிடாதீங்க. என்ன பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் என்ற ரப்பு இரக்கம் உள்ளவன், என்னைய மன்னிப்பான், எனக்கு சுவர்க்கத்தை தருவான், என்னைய கைவிட மாட்டான் என்று படைச்சவன் ரப்புக்கள் நம்பிக்கை வைங்க. பாவம் செய்த பாவிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அல்லாஹ் என்னைய மன்னிப்பானான்னு சந்தேகப்பட்டு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். எல்லா பாவம் சகோதரர்களே, எந்த பெரிய பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். 100 கொலையை செய்தவனை அல்லாஹ் எப்படி மன்னித்து விட்டு போனான் என்று பாருங்கள் சகோதரர்களே. நானும் நீங்களும் யார்? காலம் முழுக்க விபச்சாரம் செய்து விட்டு வந்தவள் ஒரு நாய்க்கு தண்ணீர் சொட்டு கொடுத்தாள். காலம் முழுக்க விபச்சாரம் செய்தவன் ஒரு நாய்க்கு தண்ணீர் சொட்டு கொடுத்தான். அதை தவிர வேறு நலவு செய்யவில்லை. அந்த பாவிகளையே படைத்தவன் ரப்பு மன்னித்து சுவர்க்கத்தை கொடுத்தான் என்றால், இரவிரவாக வணங்குகிற நானும் நீங்களும் செய்கிற தப்பு தவறுகளை ஒரு கையேந்தலை கொண்டெல்லாம் மன்னிக்க மாட்டானா சகோதரர்களே? நிச்சயமாக மன்னிக்க கூடிய ரப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் தௌபா செய்து மீளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெட்கப்படாதீங்க. படைத்தவன் ரப்புக்கு முன்னால செஞ்ச பாவங்களை சொல்ல ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. படைச்சவன் ரப்பு கிட்ட எல்லாத்தையும் மனசு திறந்து பேசுங்க, கண் கலங்க பேசுங்க. படைத்தவன் ரப்பு உங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஸாப், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை என்ன சகோதரர்களே? நேர காலம் இருக்கா? அதுக்கு இல்ல. மௌத்து இந்த செகண்டும் வரலாம், மௌத்து அடுத்த செகண்டும் வரலாம். வாழும் வரையில தான் வாழ்க்கை சகோதரர்களே. மௌத்தாவை கண்டா முடிஞ்சது, தண்டனை நோக்கி போயிடும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதிர்பார்க்காமல் தண்டனை வந்துவிடும். அது வாரத்துக்கு முன்னால பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க. தண்டனை வந்துட்டது, சும்மலாத்துன் சரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எப்படி வழிகாட்டல்? வத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப்பு கிட்ட இருந்து உங்களுக்கு வந்ததுல குர்ஆன். وأحسن الهدي وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, நடைமுறைகளில் மிகச் சிறந்தது, மிக அழகானது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. படைத்தவன் ரப்பு என்னிடத்துல உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? மறுமையில கை சேதப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக படைத்தவன் ரப்பு சொல்கிறான், உங்களுடைய ரப்பு
உங்களுக்கு இறக்கியதில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. இந்த இரண்டையும் பின்பற்றி நடவுங்கள். எதுக்கு முன்னால மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாபு பக்ததன் வஹும் லா வஅன்தும் லா தஷ்உரூன். எந்த உணர்வும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல் திடீரென்று உங்களுக்குரிய தண்டனை வருவதற்கு முன்னால ஆரோக்கியமா வாழ்ற காலம், சுகதேகியா வாழ்ற காலம், சிந்தனை தெளிவோட வாழ்ற காலம். அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க என்று படைத்தவன் ரப்பு சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லக்கூடிய செய்தியை உள்ளத்துல ஆழமா வைங்க. இந்த கட்டளை எத்தனைய சொல்லுது சகோதரர்களே? நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க உள்ளத்துல. மறுமையில கை சேதப்படாமல் இருக்க வேண்டுமானால் வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களோட ரப்பு கிட்ட செஞ்ச பாவமெல்லாம் சொல்லி மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள். வஅஸ்லிமு லஹு, அந்த ரப்புக்கு கட்டுப்படுங்கள். அந்த ரப்பு உங்களுக்கு இறக்கி வைத்த மிகச்சிறந்தது குர்ஆனும் சுன்னாவும், இதை நீங்கள் பின்பற்றி நடவுங்கள். இந்த மூன்று கட்டளையையும் அல்லாஹ் இட்டு விட்டு சொல்கிறான். இல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, செஞ்ச பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கல, குர்ஆன் ஹதீஸ பின்பற்றி நடக்கலண்டா மறுமையில மனுஷன் என்ன சொல்வான்? அந்த கூல நஃப்சுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், யா ஹஸ்ரதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. மனுஷன் புலம்புவான் சகோதரர்களே, மறுமையில புலம்புவான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் நிறைய தவறு செஞ்சிட்டு வந்துட்டேனே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் பாழ்படுத்தி விட்டு வந்து விட்டேனே. வ இன் குன்து லமினஸ் சாஹிரீன், நானும் இஸ்லாத்தை கேவலப்படுத்துபவனாக, மார்க்கத்தை கேவலப்படுத்துபவனாக வாழ்ந்துட்டு வந்துட்டேனே. யா ஹஸ்ரதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. மனிதன் கை சேதப்படுவானாம். அவு தகூல், அல்லது எப்படி அவன் சொல்லுவான் தெரியுமா? லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், என்ற ரப்பு அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நானும் நேர்வழி பெற்றிருப்பேன் என்று மறுமையில கை சேதப்படுவானாம் சகோதரர்களே, மறுமையில கை சேதப்படுவானாம். உலகத்துல குர்ஆனை இறக்கின ரப்பு, உலகத்துல நபிகளாக தந்த ரப்பு எனக்கும் உங்களுக்கும் எத்தனையோ விதத்தில் நேர்வழி காட்டுகிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை தந்து நேர்வழி காட்டினான். ரமலானுடைய காலத்தில குர்ஆன் இஸ்லாம் சுன்னாவை பேசி அல்லாஹ் நேர்வழி காட்டினான். இவ்வளவு காட்டியும் கேட்காமல், இஸ்லாத்தை பின்பற்றாமல் புறக்கணித்து வாழ்ந்துவிட்டு மறுமை நாளையில போய் லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், என்ற ரப்பு அல்லாஹ் எனக்கும் நேர்வழி காட்டி இருந்தா நானும் இறையச்ச உள்ளவனா வாழ்ந்திருப்பேனே என்று கை சேதப்படுவானாம் சகோதரர்களே, கை சேதப்படுவானாம். அவு தகூல ஹீன தரல் அஸாப், அல்லாஹ் சொல்கிறான் மறுமை நாளையிலே தண்டனையை காணுகிற நேரம், தண்டனையை காணுகிற நேரம், நரகத்தை காணுகிற நேரம் மனிதன் சொல்லுவானாம் லவ் அன்னலி கர்ரா, எனக்கு இன்னொரு தடவை உலக வாழ்க்கை கிடைக்கணுமே, எனக்கு இன்னொரு தடவை உலக வாழ்க்கை கிடைக்கணுமே. ஃபஅகூன மினல் முஹ்சினீன், நானும் நல்லவர்களில் ஒருவனா வாழ்ந்துட்டு வருவேன் என்று கை சேதப்படுவானாம், புலம்புவானாம் சகோதரர்களே. மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானத்துல நரகத்தை பார்க்கிற நேரம், நரகவாதி என்று முடிவு பண்ணப்படுற நேரம் மனிதன் கை சேதப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். லவ் அன்னலி கர்ரா, எனக்கு இன்னொரு தடவை உலகத்துக்கு போற பாக்கியம் கிடைச்சா ஃபஅகூன மினல் முஹ்சினீன், நானும் நல்லவர்கள் செஞ்சிட்டு நல்லவனா வருவேன் என்று கை சேதப்படுவானாம். அல்லாஹ் சொல்றான் பலா பலா, அப்படி ஒரு நாளும் அவகாசம் தரப்பட மாட்டாது. கதுஜா அத்கா ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சிகள் உலகத்தில் உனக்கிட்ட வந்தது. ஃபகதப்த பிஹா, அதை நீ பொய்ப்பித்து விட்டாய். வஸ்தக்பர்த, நீ பெருமை அடித்து விட்டாய். வகுன்த மினல் காஃபிரீன், நீ நரகவாசிகளில் ஒருவனாக ஆகிவிட்டாய் என்று படைத்தவன் ரப்பு பதில் சொல்லுவானாம். வயௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே தரல்லதீன கதபு அலல்லாஹ், அல்லாஹ்வை பொய்ப்பித்த அந்த பாவிகளுடைய முகங்கள் எல்லாம் முஸ்வத்தா, கருத்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பிரீன், உலகத்திலே பெருமை பிடித்தவர்கள், அடுத்த மனிதர்களை கேவலப்படுத்தியவர்கள், சத்திய மார்க்கத்தை கேவலப்படுத்தி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகத்திலே ஒரு தங்குமிடம் தனியாக இல்லையா என்று அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்டுவிட்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த கேவலத்தில் இருந்து. யாரை?
அல்லதீன தகௌ பிமஃபாஸதிஹிம், மறுமை நாளையில சுவர்க்கம் என்ற அந்த வெற்றி கிடைத்து சந்தோஷப்படுகின்ற அந்த மனிதர்களை அல்லாஹ் இந்த கேவலத்தில் இருந்து பாதுகாப்பான். லா யமஸ்ஸுஹுமு ஸூ, அவர்களை எந்த ஆபத்தும் தீண்டாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் எங்களை பற்றி சிந்திக்காத அளவுக்கு படைத்தவன் ரப்பு எங்களை பற்றி சிந்தித்து பதில் சொல்லி தருகிறான். மறுமையில கேவலப்படாதீங்க, மறுமையில கை சேதப்படாதீங்க, இந்த உலக வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்று படைத்தவன் ரப்பு கட்டம் கட்டமாக சொல்லி தருகிறான் என்றால் இந்த வசனங்களை மறக்காதீர்கள். 39வது அத்தியாயம் மறக்காதீர்கள். 39வது அத்தியாயம் 54வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் பாவம் செய்த பாவிகளோடு அல்லாஹ் உரையாடுகிறான். மறுமையில நானும் நீங்களும் கேவலப்படக்கூடாது, கை சேதப்படக்கூடாதுன்றதுக்கு படைத்தவன் ரப்பு வழிகாட்டுகிறான். எங்களை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு மறுமையில கை சேதப்பட்டு கேவலப்படுகிற நிலை வந்து விடாமல் இந்த உலகத்துல ஒரு நாள் வாழலாம், 2 நாள் வாழலாம், கூடினா ஒரு 60 வருஷம் வாழலாம். அதுக்கிடையில எப்ப மௌத்து வரும்னு சொல்ல இயலாது. வாழ்ற காலத்துல மறுமையில கேவலப்பட்டுடாம வாழ்ற ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்வோம்டா நிச்சயமாக மறுமை நாளையிலே நானும் நீங்களும் கண்ணியப்படலாம் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, 6வது அத்தியாயம் 27வது வசனத்தில இருந்து 31வது வசனம் வரைக்கும் படியுங்க. மறுமையில கை சேதப்படக்கூடிய இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான். வலவ் தரா இத் உக்திஃபு அலன்னார், நபியே, மனிதர்கள் எல்லாம் நரகத்துக்கு முன்னால நிறுத்தப்படுகிற நேரத்துல அவர்கள் கை சேதப்படுறதை நீங்க பாருங்க. ஃபகாலு, அவங்க சொல்லுவாங்க, யா லைத்தனா நுரத், யா லைத்தனா நுரத், எங்களுக்கு மீண்டும் உலக வாழ்க்கை கிடைக்காதா? மீண்டும் நாங்க உலக வாழ்க்கைக்கு போக மாட்டோமா? வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா, எங்கட அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பொய்ப்படுத்தாம வாழ்ந்துட்டு வாரத்துக்கு மீண்டும் உலகம் போறதுக்கு பாக்கியம் கிடைக்காதா? வனகுன மினல் முஃமினீன், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? நாங்களும் முஃமினாயிட்டு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு புலம்புவாங்களாம், கை சேதப்படுவாங்களாம். அல்லாஹ் சொல்கிறான், பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபில், உலக வாழ்க்கையில எதை மறைச்சு வச்சு கொண்டிருந்தாங்களோ அதனுடைய உண்மை தன்மையை இப்பதான் அவங்க பாக்குறாங்க, இப்பதான் அவங்களுக்கு விளங்குது, அதனால கை சேதப்படுறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு மீண்டும் உலக வாழ்க்கை கிடைச்சா திருப்பியும் உலகத்துக்கு போய் பாவத்தை தான் செய்ய போறாங்க. வஇன்னஹும் லகாதிபூன், நரகவாதிகள் பொய்யர்கள் தான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுவானாம். வகாலு, அவங்க சொல்லுவாங்க, இன்னிய இல்லா ஹயாத்துனத் துன்யா, உலக வாழ்க்கையில் என்ன சொன்னாங்க? உலக வாழ்க்கைன்றது இந்த உலகத்தோட முடிஞ்சு, வமா நஹனு பிமபூஸீன், நாங்க மறுமையில எழுப்பப்பட மாட்டோம் என்று சொன்னாங்க. அதன் விளைவுதான் இன்றைக்கு மறுமையில எழுப்பப்பட்டு நரகத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட்டா கை சேதப்படுறாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலவ் தரா இத் உக்திஃபு அலா ரப்பிஹிம், மறுமை நாளையில மனிதர்கள் எல்லாம் படைத்தவன் ரப்புக்கு முன்னால நிறுத்தப்படுகிற நேரம் என்ன மனுஷன் சொல்லுவான்? கால அலைஸ ஹாதா பில் ஹக், அல்லாஹ் மனுஷனுக்கிட்ட கேட்பான், இப்ப மறுமை உண்மை இல்லையா? மறுமையை மறந்து வாழ்ற மனிதர்கள், மறுமையை புறக்கணித்து வாழ்கிற மனிதர்கள் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உலகத்துல நீங்க மறுமையை மறந்து வாழ்ந்தீங்களே, மறுமையை புறக்கணிச்சு வாழ்ந்தீங்களே, அலைஸ ஹாதா பில் ஹக், நாங்க எழுப்பி நிப்பாட்டுவோம் சொன்னது உண்மையா இல்லையான்னு கேட்கிற நேரம் மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், காலு பலா வ ரப்பினா, எங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக அது உண்மைதானே என்று சொல்ற நேரம், ஃபதூகு பிமா குன்தும் தக்ஃபுரூன், உலகத்திலே நீங்கள் மறுமையை மறுத்து வாழ்ந்தீர்கள் அல்லவா, அதன் காரணமாக தண்டனையை அனுபவியுங்கள் என்று சொல்லப்படுமாம். அந்த நேரத்தில் மனிதர்கள் புலம்புவார்கள். எப்படி? காலு யா ஹஸ்ரத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல நாங்க வரம்பு மீறிட்டு வந்துட்டோமே, பொடுபோக்கு செஞ்சிட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று புலம்புவாங்களாம். வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா துஹூரிஹிம், உலகத்துல செஞ்ச பாவங்களை எல்லாம் முதுகுல சுமந்து கொண்டு கை சேதப்படுவாங்களாம். சகோதரர்களே, கை சேதப்படுவார்களாம். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் 6வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும்
மறுமை நாளையிலே நரகவாசிகள் படுகிற கை சேதத்தை சொல்லி காட்டுகிறான். எதற்காக? மறுமையில நானும் நீங்களும் போய் கை சேதப்பட்டுற கூடாது. அதை உலகத்துல சிந்திச்சு, ரப்பே எனக்கு இந்த மோசமான நிலைமை மறுமையில வந்துடக்கூடாது என்று உணர்ந்து உலகத்துல நல்லவர்களா வாழ்வோமாக இருந்தால் மறுமை நாளையில் கண்ணியப்படுத்தப்படுவோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமை நாளையில மனிதன் எப்படி கை சேதப்படுவான். கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, இந்த பூமி கடுமையாக தட்டப்பட்டால், கடுமையாக இடிக்கப்பட்டால், வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்திருக்கிற நிலையில் உங்களுடைய ரப்பு வருவான். நாங்க அன்றைக்கும் பார்த்தோம், நாங்க எல்லாரும் ரப்போட நேரடியா பேசுவோம், அல்லாஹ்வோட நேரடியா பேசுவோம். எங்களுக்கு எங்கட ரப்பு வருவான். இதை நானும் நீங்களும் நம்பலாண்டா மறுமையில வெற்றி பெற முடியாது. இன்றைக்கும் 75% முஸ்லிம்கள் என்ன நம்பிக்கையே இருக்கிறார்கள்? அல்லாஹ் வரமாட்டான், அல்லாஹ்வுக்கு வருதல் என்ற பண்பு இல்லை என்று சொல்றாங்க. இல்லை சகோதர சகோதரிகளே, இல்லை. படைத்தவன் ரப்பு வருவான் என்ற பண்புக்கு சொந்தக்காரன். அவன் எப்படி வருவது தகுதியோ அப்படி வருவான். சகோதரர்களே, வஜாஅ ரப்புக, உங்களுடைய ரப்பு வருவான். வல் மலகு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்திருக்கிற நிலையில் என்னுடைய உங்களுடைய ரப்பு மறுமை நாளையிலே வருவான், விசாரிப்பான், சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நேரத்தில் நரகம் முன்னாலே இருக்கும் என்று சொல்லும். அந்த நாளையில் நரகமும் இழுத்து கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில யுக்தா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70000 ஸிமாமின், நரகத்துக்கு 70000 கடிவாளங்கள் போட்டு அந்த ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70000 மலக்குமார்கள் இருந்து அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நரகத்தை முன்னால் வைத்துக் கொண்டுதான் படைத்தவன் ரப்பு விசாரிப்பான். அந்த நேரத்தில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், நரகவாதி என்று நிரூபிக்கப்பட்டால் மனிதன் கை சேதப்படுவான். யத்ததக்கருல் இன்சான், அந்த நாளையில மனிதன் உலகத்தை பத்தி ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அடே, நான் உலகத்துல தொழலையே, உலகத்துல நோம்பு பிடிக்கலையே, உலகத்துல நான் இபாதத்தை செய்யலையே, வட்டி எடுத்தேனே, அராத்தை செஞ்சேனே, விபச்சாரத்தை செஞ்சேனே, பொய் பேசினேனே, ஏமாத்தினேனே என்று உலகத்தில் செய்ததை எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அல்லாஹ் கேட்கிறான், அந்த மறுமையில போய் நின்று கொண்டு உலகத்துல தவறி போன நன்மைகளை பற்றி யோசித்து பார்ப்பதும், செய்த பாவங்களை பற்றி கை சேதப்படுத்தி பார்ப்பதிலும் என்னதான் பயன் இருக்கிறது? யகுல், மனிதன் சொல்வான், யாலை தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, கத்தப்துலி ஹயாத்தி, உலக வாழ்க்கையை பயன்படுத்தி மறுமை என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முற்படுத்தி வைத்திருக்கலாமே என்று மனிதன் புலம்புகானாம். சகோதரர்களே, மனிதன் கை சேதப்படுவானாம். சகோதரர்களே, இந்த அளவு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏன் பாடம் நடத்துகிறான்? உலகத்துல ஒரு தொழுகையை வீணடிச்சிட்டு போனாலும் சுவர்க்கம் போறதுக்கு ஒரு நன்மை போராட்டியும் மனிதன் கை சேதப்படுவான். கை சேதப்பட்டு வேலை இல்ல. படைத்தவன் ரப்பு தந்த சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்க்கை. சகோதரர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி விட்டு போவோம். மறுமையிலே சந்தோஷப்படலாம். இல்லை என்றால் மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். கை சேதத்துக்கு பின்னால் கேவலப்பட வேண்டி வரும் என்கிற செய்தியைத்தான் சூரத்துல் ஃபஜ்ருடைய 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் எப்படியெல்லாம் மனிதன் கை சேதப்பட போகிறான் என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகளாருடைய சுன்னாக்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மதாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்று சூரா ஆல இம்ரான்ல சொல்றானே. முஹம்மது நபி யார் சகோதரர்களே? யார்? அவர்களைத்தான் உலகத்திலே பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், அவர்கள் எப்படி இபாதத்து செய்தார்கள், அவர்கள் எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள், அவர்கள் எப்படி பொருளாதாரத்தை திரட்டினார்கள், அவர்கள் எப்படி அரசியல் செய்தார்கள், அவர்கள் எப்படி சமூக வாழ்க்கையில ஈடுபட்டார்கள், அவர்கள் எப்படி நன்னடத்தைகளோடு பண்பாடுகளோடு வாழ்ந்தார்கள், இதையெல்லாம் படித்து எங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்தா சரி சகோதரர்களே. இல்லை, உலகத்திலே எங்களுடைய ஊருக்கு ஒரு வளமை இருக்கிறது. அந்த ஊர் வளமையில தான் நாங்க போவோம். எங்களோட பள்ளி நிர்வாகத்துக்கு ரூல்ஸ்
இருக்குது, அந்த அடிப்படையில தான் நாங்க போவோம். எங்களுடைய ஜமாத்து தலைமைகள் இருக்குது, அவங்க சொல்ற மாதிரி தான் நாங்க போவோம். எங்கட மௌலவிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்ற மாதிரி தான் நாங்க போவோம். எங்களுக்கு மதுஹபுகள் இருக்குது, அந்த அடிப்படையில தான் நாங்க போவோம். எங்களுக்கு தரீக்காக்கள் இருக்குது, அந்த அடிப்படையில தான் நாங்க போவோம். எங்களுக்கு ஜமாத்துகள் இருக்குது, அந்த ரூல்ஸ்ல தான் நாங்க போவோம் என்று குறுக்கு வழிகளில் எல்லாம் பயணிக்கிறோமா சகோதரர்களே? குறுக்கு வழிகளில் எல்லாம் பயணிக்கிறோமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், எந்த தரீக்காவில் வேண்டுமானாலும் இருங்கள், எந்த மதுஹபில் வேண்டுமானாலும் இருங்கள், எந்த ஊரில் வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு அமல் செய்யுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு உலமாக்களுக்கு பின்னால் போகிறோம், மதுஹபுகளுக்கு பின்னால் போகிறோம், தரீக்கத்து ஷேகுமார்களுக்கு பின்னால் போகிறோம், மூதாதையர்களுக்கு பின்னால் போகிறோம், ஊர்வலமைக்கு பின்னால் போகிறோம் என்றால் மறுமை நாளையிலே எப்படிப்பட்ட ஒரு கைசேதம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். மறுமை நாளையிலே மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற நேரம், யாலை தனி எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. மனிதன் புலம்புவானாம், மனிதன் கை சேதப்படுவான். யாரை தனி எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழிய என்னுடைய வழியா நான் எடுக்க இருந்துச்சே. என்ன கை சேதப்படுவானாம், என்ன கை சேதப்படுவானாம்? அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியை என்னுடைய வழியாக நான் எடுக்க வேண்டி இருந்துச்சு. யா வைலதா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, இன்னென்ன மனிதர்களை, இன்னென்ன தலைவர்களை, இன்னென்ன ஷேகுமார்களை, இன்னென்ன உலமாக்களை உலகத்துல யாருக்கு பின்னால் எல்லாம் போனோமோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லுவானாம், இவர்களுக்கு பின்னால நான் போகாமல் இருந்திருக்கலாமே. லக்கது குர்ஆனுடைய போதனைகள் வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை வந்த பிறகும் அதை விட்டு எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, மறுமையில தான் மனிதன் விளங்கிக் கொள்வான், ஷைத்தான் இருக்கிறானே மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவன்றதை விளங்கிக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் இமாம்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனார்கள், இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் ஸஹீஹா அதுதான் என்ற மதுஹப் என்று சொன்னாங்க. எந்த மதுஹபுடைய இமாமும் எனக்கு பின்னால கண்ணை மூடிக்கொண்டு வாங்க என்னையே பின்பற்றுங்க என்று ஒருபோதும் மக்கள் அழைக்கவில்லை. இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, தெளிவாக சொன்னது என்ன? ஹதீஸ் ஸஹீஹா வந்தா அதுதான் என்ற மதுஹபு, என்ற போக்கு என்று சொன்னாங்க. உலகத்துல வாழும் பொழுது குர்ஆனுடைய கட்டளைக்கு பின்னால் போனால், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு பின்னால் போனால் வெற்றி பெறலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி அதிகமாக முழங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ன? தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஈருலகத்திலும் வெற்றி பெறலாம் என்பது தமிழ் உலகத்திலே அதிகம் முழங்கக்கூடிய ஒரு வாசகம். சகோதரர்களே, இந்த வாசகத்தை சொல்லுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கும் நான் சொல்லுகிறேன், வாயளவிலே தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லிட்டு ஷேகுமார்களுக்கு பின்னாலும் அமீர்மார்களுக்கு பின்னாலும் மதுஹபுகளுக்கு பின்னாலும் போய் வந்துவிட்டு மறுமையிலே கை சேதப்படக்கூடாது. மதுஹபுக்கு பின்னால போங்க, கண்ணை மூடிக்கொண்டு போகாதீங்க. எந்த மதுஹபு குர்ஆன் ஹஸன ஆதாரத்தோட இருக்குது, எந்த மதுஹபு ஹதீஸ் ஆதாரத்தோட இருக்குது, சஹீஹான ஹதீஸ பாருங்க. எந்த மதுஹபுக்கு பலம் சேர்க்கிறோ அந்த மதுஹபை பின்பற்றிட்டு போங்க. மறுமை நாளையில சுவர்க்கம் போகலாம், வெற்றி பெறலாம். எந்த தரீக்கால நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, தரீக்காக்கு பின்னால, ஷேகுமார்களுக்கு பின்னால, தங்கள்மார்களுக்கு பின்னால கண்ணை மூடிக்கொண்டு போகாதீர்கள். அந்த ஷேகுமார்கள் சொன்னதிலே, தங்கள்மார்கள் சொன்னதிலே குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு சொன்னார்களா? போங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இல்லையா? தூக்கி வீசி விட்டு போய்விடுங்கள். நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், எந்த ஜமாத்தும் சுவர்க்கம் அழைத்து செல்லாது. ஆனால் நீங்க எந்த ஜமாத்துல இருந்தாலும் குர்ஆன் ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ் ஆதாரம் இருக்குதா பாருங்க. இருந்தா செய்யுங்க, இல்லையா எங்களுக்கு வானம்ட்டு போங்க. மறுமையில வெற்றி பெறலாம். இல்லை என்று சொன்னால் ஊர்வலமைக்கு பின்னால போயிட்டு மறுமையில கை சேதப்படுவான். யா வைலதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. லைத்தனீலம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, இன்னென்ன மனிதர்களை எல்லாம் நண்பர்களாக நான் எடுக்காம இருந்திருக்கலாமே. யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நான் போயிருக்கலாமே என்று மறுமையில கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் பார்த்தோம், குர்ஆனை புறக்கணித்தவர்களுக்கு எதிராக நபி அவர்கள் மறுமை நாளையிலே சாட்சி சொல்வார்கள் என்று பார்த்தோம். உலகத்தில் நபிகளாருடைய சுன்னாவை புறக்கணிச்சிட்டு தான் விரும்புகிற
மனிதர்களுக்கு பின்னால் எல்லாம் போய்விட்டு வந்தால் மறுமையில் அவரவர்கள் கை சேதப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கேவலமான நிலை, இந்த கை சேதப்படுகிற நிலை மறுமையிலே எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்திலே வாழுகிற சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? குர்ஆனை பின்பற்றுவோம், நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்றுவோம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் சரி, குர்ஆன்ல எப்படி வருது, ஹதீஸ்ல எப்படி வருது, ஆதாரத்தில் எப்படி வருது பாருங்க. பல லட்சம் செலவழித்து ஹஜ் செஞ்சாலும் சரி, குர்ஆன் சுன்னா எப்படி தருது அந்த ஆதாரத்தோடு செய்யுங்க. ஆதாரம் தெரியாதா? எனக்கு ஆதாரம் தெரியாண்டு போயிருங்க, மறுமையில நானும் நீங்களும் தப்பிக்கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த மௌலவி சொன்னார், இந்த மௌலவி சொன்னார் என்று போயினா கை சேதப்பட வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரத்துல் பக்ராவுடைய இப்ப நான் சொன்னது உங்களுக்கு சூரத்துல் ஃபுர்கானுடைய 27, 29வது வசனங்கள் கட்டாயம் திருப்பி திருப்பி வாசிங்க, வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு காரணமாக இருக்கும். சூரத்துல் பக்ராட 166வது வசனம், 167வது வசனங்களை படிங்க. உலகத்துல ஒரு கூட்டத்தை பின்பற்றி போறாங்க. அவர் சொன்னா சரி, அவர் சொன்னா பிழையாகுமா, நாங்க அவர்த ஜமாத் என்று ஒரு கூட்டத்தை பின்பற்றி போறாங்க. மறுமையில என்ன நடக்கும் தெரியுமா? இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளையில பின்பற்றுகிற கூட்டம், பின்பற்றப்படுகிற கூட்டம் ரெண்டு இருக்குது. நீங்க என்ன பின்பற்றி வந்தா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் இவங்களை பின்பற்ற சொல்லலன்னு நான் ஒதுங்கிக் கொள்வேன். உலகத்துல நானும் நீங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு நாங்கள் விரும்புகிற மனிதர்களுக்கு பின்னால போனா அவங்களே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்க இவங்களை எங்களை பின்பற்ற சொல்லலன்னு ஒதுங்கிக் கொள்வாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பின்பற்றியவர்களை பார்த்து பின்பற்றப்பட்டவர்கள் ஒதுங்கிக் கொள்கிற நேரத்துல வரஅவுல் அஸாப், தண்டனையை காணுகிற பொழுது வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப், தப்பிக்கொள்றதுக்கான வழிகளே இல்லைன்னு நினைக்கிற பொழுது வகால அல்லதீன துபிஉ, உலகத்துல மனிதர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து பின்னால போனாங்க பாருங்க. அவர் சொல்றதும் சரி, இவர் சொல்றதும் சரி என்று ஆதாரத்தை பார்க்காம பின்னால போனாங்களே, என்ன சொல்லுவாங்க? லவ் அன்னலி கர்ரதன், எனக்கு இன்னும் ஒரு தடவை உலக வாழ்க்கை கிடைச்சா ஃபனதபர்ரஉ மின்ஹும், இப்படிப்பட்ட மோசமானவர்கள் இருந்து நாங்க ஒதுங்கிக் கொள்வோம். கமா தபர்ரஉ மின்னா, மறுமையில தண்டனையை கண்ட பிறகு எங்களை விட்டு ஒதுங்கிக் கொண்ட மாதிரி உலக வாழ்க்கையில நாங்க ஒதுங்கிக் கொள்வோமே என்று கை சேதப்படுவாங்களாம். என்ன கை சேதப்படுவாங்க சகோதரர்களே? உலக வாழ்க்கையில பல பேருக்கு பின்னால கண்ணை மூடிக்கொண்டு போனா மறுமையில வந்து என்ன சொல்லுவாங்க? பின்பற்றப்பட்ட மனிதர்கள், சேகுமார்கள், தங்கள்மார்கள், நாதாக்கள், சுவதாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள், நாங்க யாரையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஆதாரம் இல்லாமல் பின்பற்றினோமோ, ஆதாரத்தை போல பிரச்சனையே கிடையாது, ஆதாரம் இல்லாமல் பின்பற்றினா மறுமையில வந்து ரப்பே நாங்க இவங்க யாரையும் எங்கட பின்னுக்கு வர சொல்லலன்னு ஒதுங்குற நேரம் பின்பற்றின மக்கள் சொல்லுவாங்களாம், ரப்பே இன்னும் ஒரு தடவை எனக்கு உலக வாழ்க்கையத்தா, ஒரு தடவை உலக வாழ்க்கையத்தா, இவங்க மறுமையில எங்களை கைவிட்ட மாதிரி உலகத்துல நாங்க இவர்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு உண்ட வேதத்துக்கு பின்னால வாரோம் என்று சொல்லுவாங்களாம். ஆனாலும் என்ன கை சேதப்பட்டாலும் மீண்டும் உலக வாழ்க்கை கிடைக்காது. வமாஹும் பிஹாரிஜீன மினன்னார், அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற முடியாது என்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 166, 167வது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 66 முதல் 68 வசனங்களை படிங்க. மறுமை நாளையில நரகவாசிகள் கை சேதப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்றான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நரகத்திலே புரட்டி புரட்டி எடுக்கப்படுகிற நேரம் என்ன சொல்லுவாங்க? யகூலூன் யா லைதனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, உலக வாழ்க்கையில நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி இருக்கலாமே, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி இருக்கலாமே. வகாலு, சொல்லுவாங்க, ரப்பனா எங்கள் இறைவா, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்மார்களையும் எங்களுடைய பெரியவர்களையும் நாங்கள் பின்பற்றி நடந்தோமே. ஃபஅபல்லூன ஸபீலா, அவர்கள் எங்களை நேர்வழியிலிருந்து வழிகெடுத்து விட்டார்களே என்று கை சேதப்படுவாங்களாம். சாதா தலைவர்மார்கள், குபராக்கள்ன்றது தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லும் பொழுது உலமாக்கள் என்று சொல்றாங்க. உலமாக்கள் அன்பார்ந்தவர்களே, ஆதாரம் இல்லாம அந்த ஆலிம் சொன்னாலும் சரி, இந்த ஆலிம் சொன்னாலும் சரி,
அந்த ஹஸரத் சொன்னாலும் சரி, இந்த ஹஸரத் சொன்னாலும் சரி, அந்த தலைவர் சொன்னாலும் சரி, இந்த அமீர் சொன்னாலும் சரி, ஆதாரத்தை பார்க்கிறல்ல. காபிர்களோட விஷயத்துல வந்த குர்ஆன் வசனம், ஆனால் மறுமை நாளையில் அனைவருக்கும் பொதுவானது சகோதரர்களே, அது அனைவருக்கும் பொதுவானது. உலகத்துல நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸ புறக்கணிச்சிட்டு யாருக்கு பின்னால போனாலும் நரகத்துல போய் நின்று கொண்டு புலம்புற நிலைமை வரும். யா அல்லாஹ், எங்கட தலைவர்மாருக்கு பின்னால போனோம், எங்கட உலமாக்களுக்கு பின்னால போனோம், பெரியார்களுக்கு பின்னால போனோம், எங்களை வழிகெடுத்துட்டாங்க. ரப்பே ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்திஹிம் திஃபைனி மினல் அஸாப், எங்களை வழிகெடுத்த இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை மிகப்பெரிய சாபமாக சாபமிடு நரகத்துக்குள் புலம்புவாங்களாம், பதுவா செய்வாங்களாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்துல வாழ்றது ஒரு சந்தர்ப்பம். சகோதர சகோதரிகளே, குர்ஆன் 1400 வருடமா அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா 1400 வருடமா அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். எதுக்கு சகோதரர்களே? குர்ஆனுக்கு பின்னால போனால், சுன்னாவுக்கு பின்னால போனால் மறுமையில வெற்றி பெறலாம். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்துக்கு அப்பால யாருக்கு பின்னால போனாலும் மறுமை நாளையில கேவலப்பட வேண்டி வரும், கை சேதப்பட வேண்டி வரும் என்கிற செய்தியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். கடைசியாக சகோதரர்களே, கடைசியாக மறுமை நாளையிலே நரகவாசிகள் நரகம் போன பிறகு ஷைத்தான் ஒரு பயான் பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு? ஷைத்தான் ஒரு பயான் பண்ணுவான் தெரியுமா சகோதரர்களே? இது கைசேலத்திலும் பெரிய கைசேலம். அந்த கேவலமான நிலைமை வந்துடப்படா. உலகத்துல ஷைத்தாண்ட பின்னால போயிட்டு மறுமையில நரகத்துக்கு போனதுக்கு போற நேரம் சைத்தானங்களை எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கோன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் 14வது அத்தியாயம் சூரா இப்ராஹிமுடைய 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எல்லோரும் உள்ளத்தில் ஆழமாக வையுங்கள். குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு சைத்தான் சொல்லுகிற எல்லா பாவங்களையும் செய்கிறோம், சைத்தான் அழகாக காட்டுகிற எல்லா அநியாயங்களையும் செய்கிறோம். மறுமையில சைத்தான் என்ன சொல்வான்? வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு, நரகவாசிகளும் சுவர்க்கவாசிகளும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு ஷைத்தான் பேசுவானாம். ஷைத்தான் மனிதர்களை பார்த்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ வஅதகும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், வஅதல் ஹக்கி, அவன் அளித்த வாக்குறுதி உண்மையானது. என்ன ஷைத்தான் சொல்வான்? இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அளித்த சத்தியமான உண்மையான வாக்குறுதி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வஅததுகும், நீ வட்டி எடு, உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நீ விபச்சாரம் செய், இன்பம் கிடைக்கும். நீ ஆகாசத்தை பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். நீ அநியாயத்தை செய், சந்தோஷமா வாழலாம். நீ ஏமாத்து 10 ரூபாய் கூட கிடைக்கும். சைத்தான் எல்லா பாவத்தையும் அழகுபடுத்தி காட்டி காட்டி சொல்லுவானே. சைத்தான் சொல்லுவான், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், அதை தருவேன் இதை தருவேன் வாக்களித்தேன், நான் உங்களுக்கு மாறு செஞ்சிட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், அவன் அளித்த வாக்குறுதி உண்மையானது. நான் உங்களுக்கு வாக்களித்தேன், இப்பொழுது நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். என்ன சொல்கிறான் பாருங்கள், வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான், உங்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. உங்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. இல்லா அன் தஅவுதுக்கும், நான் உலகத்துல செஞ்சது என்ன தெரியுமா? உங்களை எந்த பின்னுக்கு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். தொழாதேன்னு சொன்னேன், நீங்க தொழாம போனீங்க, நான் என்ன செய்ய? நோம்பு பிடிக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்க பிடிக்காம நீங்க, நான் என்ன செய்ய? விபச்சாரம் செய்யுங்க, நீங்க செஞ்சீங்க, நான் என்ன செய்ய? சினிமாவை பாரு, பாட்ட கேளு, பொம்பளை பிள்ளைய பாரு, எல்லாம் சொன்னேன், நீங்க செஞ்சீங்க, நான் என்ன செய்ய? வட்டி எடுண்டேன், எடுத்தீங்க. அது இல்லாம உங்களை கைய பிடிச்சி வழிகெடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்ல. உங்களுக்கு நான் பாவத்தை அழகா காட்டினேன். என்ற பேச்ச கேட்டு எனக்கு பின்னால நீங்க வந்தீங்க. இன்றைக்கு நரகம் போறீங்களா? ஃபலா தலூமூனி, எனக்கு ஏசாதீர்கள், என்னை ஏசாதீர்கள். வலூமு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே ஏசிக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்கே திட்டிக் கொள்ளுங்கள் சைத்தான் சொல்லுவானா. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். உலகத்துல சைத்தான் அழகுபடுத்துற எல்லா பாவங்களையும் செஞ்சிட்டு
மறுமையில நரகவாசின்னு முடிவெடுத்தா எங்கட கண்ணத்துல பலார்ந்து போடுறது சைத்தான் தான். ஏண்டா நரகத்துக்கு போனாயிண்டு என்ன சொல்லுவான்? ஃபலா தலூமுனி, எனக்கே ஏசாதீங்கோ, உங்களுக்கே நீங்க ஏசிக்கோங்கோ. மா அன்னபி முஸ்ரிஹிக்கும், இந்த மறுமை நாளையில என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது. வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய, உங்களால எனக்கு உதவி செய்யவும் இயலாது. என்னால உங்களுக்கு உதவி செய்யவும் மேலாது, உங்களால எனக்கு உதவி செய்யவும் மேலாது. இன்னி கஃபரத்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபில், உலக வாழ்க்கையில குர்ஆன் சுன்னா தெளிவாக வந்திருக்கும் பொழுது அதை புறக்கணிச்சிட்டு அதுக்கு நிகரா என்னைய கொண்டு வச்சீங்களே, ஷைத்தான் சொன்னதெல்லாம் எடுத்து நடந்தீங்களே, அதெல்லாம் நான் இன்றைக்கு மறுத்துட்டேன். இன்ன ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம். ஷைத்தான் சொல்ற பயான் என்ன? உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று நரகவாசிகளை பார்த்து கொண்டு ஷைத்தான் சொல்லுவான் என்கிற செய்தியை சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? ஷைத்தான் எங்களை பார்த்து கேவலப்படுத்துற நிலைமை, ஷைத்தான் எங்களை பார்த்து அசிங்கப்படுத்துற நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களோட விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியாகவே நீங்க எடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சுன்னா எங்கட நண்பர்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கட நண்பர்கள் சகோதரர்களே. குர்ஆனுக்கு பின்னால போவோம், சுன்னாவுக்கு பின்னால போவோம், ஈமானுடைய வாழ்க்கை வாழுவோம். மனிதன் என்ற அடிப்படையில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டால், ஷைத்தானுக்கு பின்னால போனால், யா ரப்பே ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், ஒரு தவறை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு கொண்டு உலகத்திலே உடனே மன்னிப்பு கேட்டுட்டு போவோம். திடீர்னு மௌத்தாவினாலும் மறுமையில கை சேதப்பட்டு கேவலப்படுற நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எனவே இந்த கேவலத்துக்கு பின்னால, இந்த கை சேதத்துக்கு பின்னால நரகத்தில் விழுந்தவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருக்க போகிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த படுபயங்கரமான நரகத்திலிருந்தும் மறுமையிலே சந்திக்கிற கேவலங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பதோடு இந்த கேவலங்களை எல்லாம் சந்திக்காமல் சுவனவாதி என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதை விட ஒரு மனிதனுக்கு கிடைப்பது சந்தோஷம் இல்லை. எனவே சகோதரர்களே, அப்படிப்பட்ட சுவனம் என்ற சந்தோஷத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த ரமலானை பயன்படுத்திய நானும் நீங்களும் நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன எச்சரிக்கை செய்திகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்டு அதே வாழ்க்கையை வாழ்ந்து குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது மறுமையில் மனிதன் சந்திக்கிற நிகழ்வுகள். இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச நேரத்தில் குறிப்பிட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறோம். இது கங்கால சுவர்க்கம் நரகம்னு போனால் அது தனியே பேசப்பட வேண்டிய பகுதி. தேடுங்க, படிங்க, வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யுங்க. சுப்ஹானக்கல்லாஹ்.